நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஆபாசன பேச்சை, கொச்சை பேச்சை நீங்கள் வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர் இல்லத்தை நாங்கள் முற்றுகை நடத்துவோம். தொடர்ச்சியாக இதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கலந்துருவோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை படிச்சுனாச்சும் திருந்துட்டுன்னு சொல்லி பெண்கள் ஏன் அடிமையானால் பெரியார் எழுதின புத்தகத்தை வாங்கி வேல்முருகன் வீட்டுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தயவு செய்து வேல்முருகன் அவர்களே, இந்த பெண் விடுதலைக்காக வந்தவர் பெரியார், இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் பெரியார், இந்த பெண்கள் படிக்கணும் விரும்பினவர் பெரியார். அந்த பெரியார் மண்ணிலே அந்த பெரியாரை நேசித்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய வேல்முருகன் அவர்களே, நீங்கள் கொஞ்சம் திருந்த வேண்டும். நாங்கள் இந்த புத்தகத்தை அமைச்சிருக்கிறோம். உடனடியாக இந்த வார்த்தைக்கு அவர் வாபஸ் பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லவில்லை என்றால் வேல்முருகனின் வீடு சாலிகிராமத்து வீடு அரசு அமைச்சிருக்கோம். வல்சரவாக்கம் வீட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளைக்கு பக்ரீத் முடிஞ்சு திங்கட்கிழமை அன்னைக்கு வேல்முருகன் வீட்டை முற்றுகை நடத்தணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க, அந்த லெட்டரோட நம்பர் இருக்குது. நாங்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது வளையல். இந்த தமிழ்நாட்டில் பெண்களை கலாச்சாரம், வலையிலும் சேலையும் தமிழ் கலாச்சாரம். நாங்களும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசிய வேல்முருகன் தந்தை பெரியார் புக்கை படிக்க வேண்டும், அவர் பெண் ஏன் அடிமையானால் புக்கை படிக்க வேணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு பெண் ஏன் அடிமையானால் புக்கை நாங்கள் அமைச்சிருக்கிறோம்.